சமீபத்தில் கல் இறக்கின பனை தொழிலாளி மேலே போலீஸார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. தடையை மீறி கல் இறக்குனாங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு விட்ட நடவடிக்கை எடுக்கிறது தான் சரி. இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதோட பனை சார்ந்த தொழில் செய்கிறதுங்கிறது தமிழ்நாட்டோட பாரம்பரியமான தொழில். அதோட கல் இறக்கிறதுக்கு இந்த பனை சார்ந்த தொழில் செய்கிறதுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு தனி கம்யூனிட்டியே இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கல் மேலே இருக்க தடையை நீக்கி அண்டை மாநிலமான கேரளா மாதிரி கல் இறக்க அனுமதி கொடுத்தா பல விவசாயிகள் மற்றும் பனை தொழிலாளிகள் பலனடைவாங்க. அதோட தமிழ்நாட்டுக்கு சிறந்த இயற்கையான மதுபானம் கிடைக்கும். இது மித்த மதுபானங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. இவ்வளவு பலன்கள் இருந்தும் தமிழ்நாடு அரசு ஏன் கல் மேலே இருக்கக்கூடிய தடையை நீக்க மாட்டாங்கன்னு தெரில. ஒருவேளை டாஸ்மாக் வருமானம் பாதிக்குமோன்னு சொல்லி கல் மேலே இருக்க தடையை நீக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு யோசிக்கிறாங்களான்னு தெரில. கல் மீதான தடை நீங்கணும்னா யார் இந்த கல் மீதான தடையை நீக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதன் மூலம் இந்த கல் மீதான தடை நீங்கும். பல தொழிலாளர்கள் பலன் பெற, பல விவசாயிகள் பலன் பெற, பல மக்கள் பலன் பெற கல் மீதான தடைகள் நீக்கப்படணும். சீமான் ஜெயிச்சார்னா இந்த கல் மீதான தடை நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட தேர்தல் வாக்குறுதியிலேயே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிந்திச்சு ஓட்டு போடுங்க.